தற்போது அண்மை செய்தி. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அதிமுக நிர்வாகிகளுடன் இன்று 8வது நாளாக விழுப்புரம், கன்னியாகுமரி மற்றும் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் கழக பொதுச் செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டு இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கிறார். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. மக்களவை பொதுத் தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் 8வது நாளாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற வேட்பாளர், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய நிர்வாகிகள் என அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து 11 மணிக்கு மேல் கன்னியாகுமரி நாடாளுமன்ற கழக நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. பிற்பகல் 3:30 மணிக்கு தருமபுரி நாடாளுமன்ற கழக நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நடைபெறக்கூடிய இந்த 8வது நாள் கூட்டத்தில் இன்றைக்கு காலையில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய முன்னாள் அமைச்சர், கழகத்துடைய வேட்பாளர், பகுதி கழக நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், அதே போன்று மாவட்ட மாநில துணை நிர்வாகிகள், சார்பு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், ஒன்றிய நகராட்சி பேரூர் கழக செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், கழக பொறுப்பாளர்கள், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர்கள் என அனைவருமே பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தொகுதி, அதாவது மக்களவை பொதுத் தேர்தல் 19/4/2024 அன்று நடைபெற்றது. அதற்கான வாக்கு எண்ணிக்கை 4/6/2024 அன்று முடிந்தது. குறிப்பாக தேர்தல் முடிவுகள் குறித்து தொகுதி வாரியாக கழக நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருந்தார்கள். கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய இந்த ஆலோசனை கூட்டமானது இன்றைக்கு 8வது நாள் முதற்கட்ட ஆலோசனை கூட்டம் நிறைவு பெறுகிறது. அடுத்த கட்ட கூட்டம் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டு நடத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.